வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 21ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நேத்து பார்த்து ஜனவரி 19 மற்றும் 20ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஹோமியோபதி பிராக்டிஷனர்ஸ் வந்து அலோபதி மெடிசன் நீங்க பிரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. அடுத்த கேள்வி, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஷியல் மியூசியம் தொல்லியல் அனுபவ அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு இதற்கு சரியான விடை நமக்கு வர்நகர், குஜராத்ல. அடுத்த கேள்வி நமக்கு 25வது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா பெங்களூர்ல. அடுத்த கேள்வி, எந்த மாநிலம் வந்து சிங்கப்பூர் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க? MOU அப்படின்னா ஒடிசா. அடுத்த கேள்வி நமக்கு, தொழில் முனைவோர் மேம்பாட்டு மாநாடு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கான்க்ளேவ் எங்க இனாகிரேட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா பூனே அப்படிங்கறத சரியான விடை. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அணுசக்தி ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் AK மோகந்தி. பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி சொசைட்டிக்கு சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து நிருபேந்திர சர்மா. அடுத்தது வேர்ல்டு ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இண்டெக்ஸ் உலக எதிர்கால திறன் குறியீட்டுல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 25. அடுத்த கேள்வி, கொக்கோ உலக கோப்பையில வென்ற அணின்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பிரிவுலயுமே இந்தியா தான் ஜெயிச்சாங்க. விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா கர்நாடகா மக்களே. அடுத்தது கொக்பரோக் டே அப்படிங்கிறது வந்து ஜனவரி 19ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதே மாதிரி டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் பேரிடர் மீட்பு படையதும் ஜனவரி 19. உலக மத தினமும் நமக்கு ஜனவரி 19ஆம் தேதி தான் கொண்டாடுறோம். இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஜனவரி 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம், ஓகேவா? சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல வந்து உச்ச நீதிமன்றம் இருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாட்டுல உள்ள ஒரு ரிசர்வேஷன், ஒரு இடஒதுக்கீடு வந்து செல்லுபடி ஆகும், அது கொடுத்ததுக்கு கரெக்ட் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சோ அதனால அது என்ன ரிசர்வேஷன், அது சம்பந்தப்பட்ட பேக்ரவுண்டான நியூஸ் எல்லாம் பார்த்துடலாம், எக்ஸாம்ல கேட்கலாம், ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, when was the தமிழ்நாடு அருந்ததியர் ரிசர்வேஷன் ஆக்ட் பாஸ்? தமிழ்நாடு அருந்ததியர் இடஒதுக்கீட்டு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சதவீதம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா 69% ரிசர்வேஷன், ஓகேவா? இதுல பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களுக்கு 26.5%. பிசிஎம், அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ், ஓகே, பிசினா பேக்வர்ட் கிளாஸ், பிசிஎம்னா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்க்கு பாத்தீங்க அப்படின்னா 3.5% இடஒதுக்கீடு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அண்ட் டிஎன்சி சீர் மரபினர், இவங்களுக்கு வந்து 20%, ஓகேவா? அதுக்கு அடுத்தது எஸ்சி பட்டியலினத்தவர்களுக்கு 18%. இதுக்குள்ள வந்து உள் இடஒதுக்கீடாட்டு எஸ்சிஏ, அதாவது ஸ்கெடியூல் கேஸ்ட் அருந்ததியர்களுக்கு வந்து 3%, ஓகேவா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டி, அதாவது நமக்கு வந்து பழங்குடியினர்களுக்கு வந்து 1%. ஆக மொத்தம் 69% நம்ம தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் அப்படிங்க கொடுக்குறாங்க. இந்த அருந்ததியர்களுக்கு அப்படிங்கிற இடஒதுக்கீடு வந்து எப்ப வந்தது அப்படின்னா 2008ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கமிஷன் போடுறாரு, ஒரு ஆணையம் அமைக்கிறார், ஆணையம் அல்லது ஒரு கமிட்டி அமைக்கிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனார்த்தனம் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி. சோ அவருடைய தலைமையில கமிட்டி. ஒரு பொதுவா இந்த கமிட்டி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யாருடைய தலைமையில் அமைப்பாங்க அப்படின்னா நீதி அரசர்கள், ஏதாவது ரிட்டையர்ட் ஜட்ஜு அந்த மாதிரி படம். சோ இவரும் ஒரு ஜட்ஜு தான், ஜனார்த்தனம் தலைமையில அமைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா இப்போ வந்து எஸ்சிக்கு வந்து 18% ரிசர்வேஷன் நம்ம கொடுக்குறோம். ஆனா இதுல வந்து எஸ்சிஏக்கு எல்லாம் கரெக்டா போகுதா, அதாவது அருந்ததியர்களுக்கு கரெக்டான வாய்ப்பு அளிக்கப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இது பண்ணிட்டு இல்ல, அவங்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3% எஸ்சிஏக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதற்காக தான் வந்து இந்த தமிழ்நாடு அருந்ததியர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது 2009ல கலைஞர் கருணாநிதி அவருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க. 2009ல தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வருது. இதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த புதிய தமிழகம் கட்சின்னு ஒரு கட்சி உண்டு. சோ அதனுடைய நிறுவனர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் உண்டு, இந்த தென்காசி தொகுதியில கூட போட்டி போட்டாரு. அவர் வந்து என்னன்னா கோர்ட்ல கேஸ் போடுறாரு, இல்ல இது வந்து அநீதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் இதாகி இல்ல இப்ப செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த இது. சோ இதை பத்தி நம்ம கேள்விகள் வரலாம். சோ அதனால இந்த டீடைல் சொல்றது, ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு திட்டம், அன்னைக்கு நம்ம புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதை பத்தின ஒரு ரீசெண்டான டேட்டாவும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சோ அதெல்லாம் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து இந்த
சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது சரியான வாக்கியங்களை, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த புதுமை பெண் திட்டம், இந்த புதுமை பெண் திட்டத்துல ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். அந்த 2 பாயிண்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த புதுமை பெண் திட்டத்துல எந்த எந்த வகுப்பினர், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, இதுல யாரு வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல எம்பிசி தான். கிட்டத்தட்ட 36% பேர். இப்ப 100 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா 36 பேர் அதுல எம்பிசி இருக்கக்கூடிய மாணவிகள் தான் அதிகமா பயன்பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிராமப்புறத்துல உள்ளவங்க, ரூரல் பீப்புள் தான், அதாவது கிராமப்புறத்துல உள்ள பெண்மணிகள் தான் அதிக அளவுல பயனாளிகள் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கேட்டாலும் ஆன்சர் கரெக்டா போட்டுருந்தோம். ஓகேவா? ஸோ நகர்ப்புறத்தை விட கிராமப்புற மாணவிகள் தான் அதிகமா பயனடைகிறாங்க, எம்பிசி பிரிவினர் தான் அதிகமா பயனடைகிறாங்க அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்தது வந்து தேசிய செய்திகள். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன என்ன தெரியுது, என்ன தெரியுதா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல செய்யக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய்க்கு வந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? என்ன, எந்த ஊரு அப்படின்னு பார்க்கலாம். அந்த எண்ணெயுடைய பேர் வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில். வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு வந்து ஜிஐ டேக் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஜிஐனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக். ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் தமிழ்ல வந்து புவிசார் குறியீடு. சோ அது எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். மக்களே, முதல்ல இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல விளைஞ்சா, அந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படுது, இல்ல அந்த இடத்துல அதை வந்து செய்யறாங்க அப்படின்னால்தான் அந்த இடத்தை பொறுத்து தான் அந்த பொருளுக்கான வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ற மாதிரி மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, பழனி பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிட்டு போலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி இதுதான் புவிசார் குறியீடு. அதே மாதிரி அந்த இடத்துல செய்யக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய்னால தான் அது ஃபேமஸ். ஓகேவா? சோ இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து 10 வருஷம் வரைக்கும் வேலிட். மக்களே, எத்தனை வருஷத்துக்கு வேலிடிட்டி அப்படின்னு பாத்தீங்க, அந்த ஆயுட்கால 10 வருஷம். அதுக்கப்புறம் அதை ரெனியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது புவிசார் குறியீடுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் எப்ப கொண்டு வந்தது அப்படின்னா 1999 கொண்டு வந்த மக்களே. சோ இதனுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சென்னையில இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்னதா முதல்ல வந்து எந்த பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது அப்படின்னா டார்ஜிலிங் டீ. சோ டார்ஜிலிங் டீ வந்து ரொம்ப ஃபேமஸ், அதுக்காக தான் வழங்கப்பட்டது. இந்தியாவிலே எந்த மாநிலத்தினுடைய பொருட்களுக்கு அதிகமான புவிசார் குறியீடு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள பொருட்களுக்கு தான் அதிகமான ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு வரலாம். ஓகேவா? இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் பத்தி சமீபத்துல மான் கி பாத் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். மனதின் குரல் அப்படிங்கிறது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ரேடியோ மூலமா உரையாற்றக்கூடிய நிகழ்ச்சி தான் மான் கி பாத் அப்படின்னு, தமிழ்ல மனதின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் பத்தி கூட அவரு பேசியிருப்பாரு. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா சமீபத்துல இந்த அந்தமான் நிக்கோபார்ல ஒரு 7 பொருள்களுக்கு ஒரே நேரத்துல புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. மக்களே, அதுல முக்கியமான சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஒண்ணு வந்து இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில், இன்னொன்னு வந்து அந்தமான்ல விளையக்கூடிய கோகனட், அந்தமான் தேங்காய். ஓகேவா? இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஈத்தாமொழி தேங்காய், அதாவது எங்க ஊர்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஈத்தாமொழி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஈத்தாமொழி. ஓகேவா? அந்த ஈத்தாமொழி தேங்காய் பாத்தீங்க அப்படின்னா ஈத்தாமொழி தேங்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஈத்தாமொழி தேங்காய்க்கு இருக்கு. அதே மாதிரி அந்தமான் தேங்காய்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பத்தமடை பாய் வந்து ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? அதே மாதிரி நிக்கோபார் தீவுகளுடைய பாயும், ஓகே, நிக்கோபார் மேட்டும் நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி வந்து இந்த காரன் மஸ்லி ரைஸ். ஓகேவா? அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய ஒரு அரிசி வகை, அந்த அரிசி வகை வந்து ரொம்ப ஃபேமஸ். மக்களே, காரன் மஸ்லி ரைஸ் அப்படிங்கிற ஒரு அரிசி. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த மர வேலைப்பாடு உட்டன் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உட்டன் கிராஃப்டுடைய பேர் வந்து படவுக். ஓகேவா? படவுக் உட்டன் கிராஃப்ட் மர வேலைப்பாடுகளும் வந்து இந்த நமக்கான இந்த அந்தமான் நிக்கோபார்ல உள்ளதுதான். ஓகே, இது முக்கியமான 5 இடம். சோ இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா கரெக்டா ஆன்சரை போட்டுருங்க. சோ இதுக்கான சரியான விடை அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, சோ பாக்குறதுக்கு ஏதோ இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஏதோ இந்த ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடிய இமேஜ் மாதிரி யோசிப்பீங்க. இது ஆர்டிபிஷியலான இமேஜ் இல்ல மக்களை, எடிட் பண்ணதெல்லாம் இல்ல. இது உண்மையிலேயே வந்து இயற்கையினுடைய ஒரு அழகு. சோ இந்த மாதிரி அழகெல்லாம் நீங்க ரசிக்கணும் அப்படின்னா எங்க போகணும் அப்படின்னா, ஸ்காண்டினேவியன் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு. ஐஸ்லாந்து, நார்வே, பின்லாந்து, இந்த மாதிரி டென்மார்க், இந்த மாதிரி அதாவது யூரோப்ல மேல இருக்கக்கூடிய நாடுகள். இல்லைன்னா ஆஸ்திரேலியா போனா கூட இதை பார்க்கலாம். சோ அத ஆஸ்திரேலியா இதை வந்து அரோரல் போரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய லொகேஷன் வந்து ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து ரொம்ப நல்லா தெரியும். என்ன சார் சம்பந்தமே இல்லாம நேஷனல் நியூஸ்ல ஐஸ்லாண்ட கொண்டு வரீங்க அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த ஐஸ்லாந்து நாடு கூட நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எப்படி நம்ம வந்து இந்த பிளாஷ்பேக்ல பார்த்தோமா, அதாவது நேத்து கிளாஸ்ல நம்ம ஒடிசாவும் சிங்கப்பூர் ஒப்பந்தம் போட்ட மாதிரி இங்க ஐஸ்லாண்டும் உத்தரகாண்டும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. which state signed MOU with Iceland for geothermal energy development? புவி வெப்ப ஆற்றல் மேம்பாட்டுக்காக ஐஸ்லாண்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒடிசா, அதாவது ஒடிசா வந்து ஒடிசா சிங்கப்பூர் கூட எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஃபின்டெக் ஹப் அப்படிங்கிறது ஓகேவா, அதாவது ஒரு நிதி தொழில்நுட்ப மையம் அப்படிங்கறத ஒண்ணு அமைக்க போறாங்க புவனேஸ்வர்ல ஓகேவா. நம்ம உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உத்தரகாண்ட் பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான செய்திகள் எப்பவுமே உங்க மைண்ட்ல இருக்கணும். உத்தரகாண்ட்னு சொன்ன உடனே உங்களுக்கு பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வரணும் மக்களே. சோ இங்கிலீஷ்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய, அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டா அதுக்கு சட்டமாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட். அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா வந்து 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் 38th நேஷனல் கேம்ஸ் 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெறுது அப்படின்னு கேட்டா இதுவும் நமக்கு டெஹ்ராடூன் உத்தரகாண்ட் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, டன். சோ புரியுதா? அதே மாதிரி நமக்கு இந்த நியூ டெல்லியில இன்னொரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ஓகேவா, அதாவது நேஷனல் சயின்ஸ் டிராமா ஃபெஸ்டிவல் மக்களே. நேஷனல் சயின்ஸ் டிராமா ஃபெஸ்டிவல், தேசிய அறிவியல் நாடக விழா, நேஷனல் சயின்ஸ் டிராமா ஃபெஸ்டிவல் எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நியூ டெல்லி. அதே மாதிரி ஒடிசால வந்து ஒரு முக்கியமான மாநாடு, இன்னொரு மாநாடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 3rd நேஷனல் தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு, மைன்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஓகேவா. தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்து, தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு, சுரங்க அமைச்சர்கள் ஓகேவா, இது எங்க நடைபெற்று அப்படின்னா ஒடிசால கோனார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நம்ம கோனார்க் கோவில் இருக்குல்ல, சோ நம்ம கோனார்க் கோவில் அந்த கோனார்க்ல தான் நடைபெறுது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ எப்படி கேட்டாலும் எங்க கேட்டாலும் என்ன கண்டென்ட் கேட்டாலும் ஆன்சர் போடுற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அடுத்தது அப்படியே அங்க இருந்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம் மக்களே. இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக் அப்படிங்கிற ஒரு செயலி. சோ இந்த செயலி மூலமா வந்து நிறைய பேர் முன்னாடி பிரபலமாகி சினிமால வரைக்கும் போயிட்டாங்க. சோ இந்த மிர்னால், அதாவது இந்த டப் ஸ்மாஷ், அதுக்கப்புறம் டிக்டாக், இந்த மிர்னாலினி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதாயிட்டாங்க ஓகேவா. சோ அந்த டிக்டாக்க வந்து அமெரிக்கால வந்து தற்சமயம் தடை செஞ்சிருக்காங்க மக்களே. சோ நம்ம இந்தியாலயுமே ஆல்ரெடி தடை செஞ்சு அதை இழுத்து மூடிட்டாங்க 2020ஓட. இப்ப அமெரிக்காலையும் இதை பேன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சைனா ஓரியன்டட் ஆப் மாதிரி ஓகேவா. சோ டிக்டாக் அப்படிங்கிற ஒரு சைனா ஓரியன்ட் ஆப் மாதிரி இதை அமெரிக்கால பேன் பண்ணிட்டாங்க ஓகேவா. அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இன்னும் யாருக்கெல்லாம் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னா, முதல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் யாரு அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட் ஓகேவா. சோ நம்ம ஆல்ரெடி எலெக்ஷன் வச்சு அவர் ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே சொன்னேன் ஜனவரி 20ஆம் தேதி தான் பதவி ஏற்பார் அப்படின்னு. அதன்படி நேத்து கரெக்டா வந்து அங்க, அதாவது 2 இடத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்ட 12 hours டிஃபரன்ஸ் இருக்கும். 12 hours இல்ல 13.50 ஒரு இடம் இப்போ 13.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ நேத்து நைட் வந்து இந்திய நேரப்படி அவர் பதவி ஏத்துட்டாரு. அதுக்கு முந்தின நாள் அந்த டீ பார்ட்டி நடத்துவாங்கல்ல, சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அம்பானி ஒய்ஃப் எல்லாம் போட்டு போயிருந்தாங்க. சோ அந்த போட்டோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருந்து. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அம்பானிக்கு ஒய்ஃப் நீதா அம்பானி காஞ்சிபுரம் சாரி கட்டியிருக்காங்க அப்படிங்கறத அதை வந்து நியூஸ் சேனல்லாம் இதாக்கிட்டு இருக்காங்க.
அதாவது என்ன என்ன சொல்றது எதை எதை வந்து போஸ்ட் போடுறேன்னே தெரியாம இருக்காங்க போல. ஸோ ஹூ இஸ் செலக்டட் as the 47th பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ? அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் மக்களே. ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் நம்ம பார்த்தோம் இந்தியா, அதாவது அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி, துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஜோ பைடன் ஆல்ரெடி இருந்தவர். இந்த யூன் சூக்கியோல் ஏதோ சமீபத்தில் செய்திகள்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, சவுத் கொரியா அப்படிங்கிற நாடு இருக்கு மக்கள். இந்த தென்கொரியா நாட்டினுடைய அதிபரா இருந்தார். இப்ப அவரு வந்து அங்க நிறைய பிரச்சனையாகி இவரை வந்து ஜெயில போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யூன் சூ கியோல் அப்படிங்கிறவர் வந்து சவுத் கொரியாவுடைய முன்னாள் அதிபர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து ஜிபி சிங். ஸோ ஜிபி சிங் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ஸோ அவரை பத்தின நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், சிஆர்பிஎஃப் என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினுடைய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் வந்து இந்த ஞானேந்திரா பிரதாப் சிங், ஷார்ட் ஃபார்மா ஜிபி சிங் அப்படிங்கிறது. ஓகேவா? சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது வந்து 1939ல, அதாவது கிரவுன்ஸ், அதாவது இந்த முதல்ல என்னுடைய பேர் வந்து இந்த கிரவுன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பெயர் மாறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1949ல சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்திருப்பாங்க. ஓகேவா? சோ சிஆர்பிஎஃப்னு, ஸோ அதனுடைய தலைமை இயக்குனரா வந்து இவர் ஜிபி சிங் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மகேஷ் அகர்வால் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். தமிழ்நாடு ஆயுதப்படையில இருந்தார் நினைக்கிறேன். ஸோ அவரை வந்து எப்போ அப்படின்னா, அதாவது சில பேருக்கு இப்போ இங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்ச காலகட்டங்கள் வந்து மத்திய அங்க இந்த சென்ட்ரல் லெவல்ல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில மகேஷ் அகர்வால் பாத்தீங்க அப்படின்னா என்னவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஎஸ்எஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. ஓகேவா? நம்மளுடைய எல்லை சாமி மாதிரி இவங்க எல்லாம் தான் உண்மையான எல்லை சாமி. ஓகேவா? எல்லை பாதுகாப்பு படையினுடைய கூடுதல், அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல். ஓகே, கூடுதல் தலைமை இயக்குனர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏடிஜி. ஓகேவா? அடிஷனல் டைரக்டர் ஜெனரலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆட்டு மகேஷ் அகர்வால். அப்போ டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு கேட்டாங்க, தலைமை இயக்குனர் யாரு அப்படின்னா தல்ஜித் சிங் சௌத்ரி தான் நமக்கு பிஎஸ்எஃப், அதாவது எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் உடைய தலைமை இயக்குனர். ஓகேவா? இந்த ராஜ்வீந்தர் சிங் பட்டி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சிஐஎஸ்எஃப். ஓகேவா? அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், மத்திய தொழிற்காவல் படையினுடைய டைரக்டர் ஜெனரல், தலைமை இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவர் யாரு அப்படின்னா லெபனன் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. லெபனன் நாட்டினுடைய அதிபரை நம்ம பார்த்தோம். இது லெபனன் நாட்டினுடைய பிரதமர். சோ பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நவாப் சலீம் சலாம். இவருடைய ஃபுல் நேம் நவாப் சலீம் சலாம். ஓகேவா? நவாப் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நவாப் சலீம் சலாம். ஸோ ஜோசப் அவுன் அப்படிங்கிறவங்க வந்து இதனுடைய பிரசிடென்டா இருந்தவங்க, அதாவது லெபனான் நாட்டினுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, அடுத்தது முக்கியமான தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் ஸ்டேட்ஹுட் டே. சோ மணிப்பூர் மாநில தினம். மணிப்பூர் மட்டும் இல்ல மக்களே, திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர், இந்த மூணும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1971 அந்த காலகட்டங்கள்ல தான் உருவாக்கப்பட்டது மக்களே. சோ இந்த 3 மாநிலங்களுக்கும் வந்து மாநில தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா இன்னைக்கு ஜனவரி 21 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். பார்த்துட்டு இருக்கவங்களும் அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படியே வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஜனவரி 21 தான் இந்த 3 மாநிலத்துக்குமே வந்து மாநில தினம். ஓகேவா? சோ அடுத்து தினம் ஒரு திட்டத்துல, அதாவது ஒரு நாள் வந்து மத்திய அரசு திட்டம், இன்னொரு நாள் மாநில அரசு திட்டம் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 9, 2024. ஓகேவா? எங்க ஆரம்பிக்கப்பட்டது? கோயம்புத்தூர்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இது என்ன திட்டம் அப்படின்னா நம்ம புதுமை பெண் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு, அதாவது அதாவது 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ் படிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து, மாணவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய்க்கு வழங்கக்கூடிய திட்டம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு. ஓகேவா? மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டம். அதாவது 6th to 12th, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல,
அதாவது அரசு பள்ளிக்கூடங்கள்ல இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம், தமிழ் மீடியமா இருக்கலாம். ஓகேவா? அதே மாரி வந்து 6 முதல் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளிகள். ஓகேவா? அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். இந்த 2 கேட்டகரில உள்ளவங்க, இல்ல படிச்சவங்க 2 கேட்டகரில படிச்ச மாணவர்கள் நான் சொல்ல மேல். ஓகேவா? சோ இவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது, ஹையர் எஜுகேஷன் போகும்போது இவங்களுக்கு வந்து மாசம் முடிக்கிற வரைக்கும் மாதம் ரூ. 1000 அப்படிங்கிறது குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? முடிக்கிற வரைக்கும் அரியர் வச்சுட்டே இருக்க முடியாது. 3 வருஷம் கோர்ஸ்னா 3 வருஷம் முடிய வரை குடுப்பாங்க. 4 வருஷம் கோர்ஸ்னா 4 வருஷம் முடிய வரை குடுப்பாங்க. ஐடிஐ மாணவர்களும் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? டன். சோ இதுதான் வந்து நமக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஸோ நேத்து ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, சார் இந்த மாதிரி நீங்க கமெண்ட் யுவர் செக்ஷன் வந்து டைரக்டா நீங்க என்ன ஆன்சர்னு சொல்லிடுங்கன்னு போயிடுறீங்க. நாங்க வந்து விஷுவலி சேலஞ்சு சார், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இனிமேல இருந்து நான் அதை வாசிக்கிறேன். ஸோ நேத்து கேட்ட கேள்விக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாலோயிங் விச் இஸ் நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, கீழ் வருவற்றுள் எது பணி கொள்கையின் கருவி அல்ல? ஆப்ஷன் ஏ வங்கி வீதம் பேங்க் ரேட், ஆப்ஷன் பி திறந்த சந்தை நடவடிக்கை, ஆப்ஷன் சி பண இருப்பு விகிதம், ஆப்ஷன் டி கடனின் வட்டி விகிதம். ஸோ இதுதான் நமக்கு இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்வச் பாரத் மிஷன், ஸ்மார்ட் சிட்டி மிஷன், பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன், பிரதான் மந்திரி உஜ்வாலா 2.0 இது எல்லாமே எந்த நாள்ல வந்து லான்ச் பண்ணாங்க, அமல்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 25/6/2015, 2/10/2014, 1/5/2016, 29/5/2021 கரெக்டா மேட்ச் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மக்களே. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025, அதாவது குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. இதுல வீக்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுவோம். இது கூட இந்த வாரத்துல இருந்து டெஸ்டோட லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க டெஸ்ட்டை வந்து லைவா போட்டு பார்க்கலாம். இதே மாதிரி மாசத்துக்கு உங்களுக்கு டெஸ்ட் இது எல்லாமே ஒவ்வொரு வாரந்தோறும் வந்துடும். அதே மாதிரி மந்த்லியும் உங்களுக்கு தனியா உங்களுக்கு அனுப்பிடுவோம் மக்களே. ஸோ இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். மெட்டீரியல் எப்படி இருக்கும், அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் வீக் உள்ளது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், முக்கியமான பாயிண்ட் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், அடுத்து தமிழ்ல இருக்கும். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸ் மேட்ச் த ஃபாலோயிங் இதுலயும் நிறைய புதிய புதிய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருப்போம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு. இதுவும் நமக்கு கொஸ்டின் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே தான் இருக்கும் பைலிங்குவலா. இதுல ஆன்சர் கீ கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம், எல்லாமே இதுல வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2 வாரம், இந்த 3வது வாரம் இன்னையோட முடியும். உங்களுக்கு நாளைக்கு அதுக்கான இதுவும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஓகேவா? இதை மட்டும் படிச்சாலே போதும். டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இது மட்டும் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு மக்களே. அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்லேயே லிங்க் வச்சிருப்போம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி நம்ம குவிஸ் போடுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங், தமிழ்னா வந்து தினமணி, இங்கிலீஷ்னா தி ஹிந்து. அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் டப்புன்னு அப்டேட் பண்ணுவோம். அதில் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தமிழ்நாடு அருந்ததியர் இடஒதுக்கீடு சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது மக்களே. அதுக்கடுத்து வெர்ஜின் கோகனட் ஆயில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் உடையது. அடுத்த கேள்வி இந்த ஐஸ்லாண்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் உத்தரகாண்ட். அடுத்த கேள்வி டிக்டாக்கை பேன் செய்தது அமெரிக்கா. அமெரிக்கா அதிபராக பதவியேற்றது டொனால்ட் ட்ரம்ப். சிஆர்பிஎஃப் டைரக்டர் ஜெனரல் ஜிபி சிங். லெபனான் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அந்த சலீம் சலாம். அதுக்கடுத்து மணிப்பூர் மாநில தினம் ஜனவரி 21. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே
மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.